அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேப்பியா, சந்தோஷமா உங்க டேவ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. இன்னைக்கு நம்ம என்ன விளாக்ல பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து லஞ்ச் அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஆஸ் யூசுவல் நம்ம பார்க்குறது தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து வடைலாம் போடுறேன். என்ன அப்படின்னா, அ வடைக்கு வந்து ஆக்சுவலா நான் மாவு வந்து அரைச்சு வச்சிருந்தேன். எப்படின்னா பூண்டு அண்ட் வந்து சோம்பு மட்டும் போட்டு பருப்பு நம்ம பட்டாணி பருப்பு இருக்கு இல்லையா? அத போட்டு நீங்க அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 டேஸ்க்கு தேவையான அளவுக்கு நீங்க மாவு வந்து அரைச்சுக்கோங்க. ஸோ, அ அதில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு 3 டேஸ்க்கு. வேணுன்றப்ப அந்த வடைய மார்னிங் இல்ல ஈவினிங் போட்டு நம்ம எடுத்து மசாலாஸ் மட்டும் அந்த டைம்ல வந்து போடுற டைம்ல போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ, இன்னைக்கு வந்து மெனு என்ன அப்டின்னா, லஞ்ச் மெனு வந்து மோர் குழம்பு தான். ஸோ, மோர் குழம்பு, அ பருப்பு வடை அண்ட் வந்து எக்கு. ஸோ, கேட்கவே நல்லா இருக்குல்ல. வெஜிடேரியன் பீப்பிள்ஸ்க்குலாம் இது ரொம்ப 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 பிடிக்கும். ஈவன் பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது இட்ஸ் சிம்பிள் அண்ட் வந்து சூப்பர்பான ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். அண்ட் வந்து மோர் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியா தேங்காய் கூட அரைக்கணும்னு அவசியம் இல்லங்க. இதுவுமே நான் வந்து ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன். ஐ மீன் சேனல்ல தான் பார்த்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தயிர்ல தண்ணியே ஊத்தாம அ ஆனியன் மட்டும் போட்டு தாளிச்சு, பட் அவங்க ஆயில் வந்து நார்மல் ஆயில் போட்டிருந்தாங்க. சன்ஃப்ளவர் ஆயில். நான் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூசுவலா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா சூப்பர்பா இருக்கும். ஸோ நல்லா போட்டு இந்த மாரி தாளிச்சு, சால்ட்டெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா, கெட்டியா அப்படியே தயிர வந்து தாளிச்சு விட்ட மாரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒண்ணு பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே இட்லி, தோசை இந்த மாதிரி தான் என் பசங்களுக்கு குடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால வந்து பரோட்டா வந்து நேத்து நைட்டு வந்து போட்டது பேலன்ஸ் இருந்தது. லெஃப்ட் ஓவர் பரோட்டாவ வந்து கொஞ்சமா பிச்சு போட்டு இந்த மாரி நான் வந்து ஒரு எக் பரோட்டா மாதிரி அதுக்கு வந்து மசாலாஸ் ரெடி பண்ணி எக் பரோட்டா போட்டுறலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அண்ட் அதுக்கு தான் மசாலாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பக்கத்துலேயே மீன்வாயில் வந்து வடைய தட்டி போட்டு எடுத்துட்டேன். ஸோ இன்னையோட லஞ்ச் வந்து இதான் ரைஸு, அப்புறமா வந்து மோர் குழம்பு, வடை அண்ட் எக்கு. யூசுவலாக தினமுமே குடுக்குறது தான் எக்கு. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்டு இந்த எக் பரோட்டா செய்கிறப்ப நிச்சயமா என் ஹாஸ்டல் ஞாபகம் தான் வருதுங்க. ஐய்யய்யோ! நான் ஹாஸ்டல்ல படாத பாடுபடுத்தியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது நான் எப்பயுமே என்கிட்ட ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருப்பேன். ஸோ வந்து எனக்கு ஏதாவது ஃபுட்டு வந்து பிடிக்கல அப்படின்னா, நானே வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். எனக்கு ஃப்ரம் மை சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு குக்கிங் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஐ ஸ்டார்ட்டட் மை குக்கிங் அட் த ஏஜ் ஆஃப் 8ன்னு சொல்லலாம். சீரியஸ்லி நான் வந்து 10த் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரியாணியே போட்டேன். சாரி 8 இயர்ஸ் கிடையாது. 8த் படிக்கிறப்ப. ஸோ அப்போலேருந்தே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா குக் பண்ணுவேன். சிம்பிளா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் 10த் படிக்கிறப்ப பிரியாணியே போட்டேன். ஸோ என்னோட குக்கிங் ஸ்கில் வந்து நான் அப்போலேருந்தே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அண்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பரோட்டாவுக்கு வந்து சூப்பரா சிக்கன் கிரேவி தருவாங்க. அப்போ கூட நம்ம கொழுப்பெடுத்தவங்க இல்லையா? அந்த சிக்கன் கிரேவி வந்து அதில இருக்க சிக்கன் எடுத்து அப்புறம் 2 நாங்க எப்பயுமே வாங்கி வச்சிருப்போம். எக்ஸ் இதெல்லாம் வந்து எங்க கிட்ட இருக்கும் ஹாஸ்டல்ல. திருட்டுத்தனமா இதெல்லாம் செய்வோம். நைட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி முட்டை பரோட்டா இதெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் நான் குடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த விளாக்ஸ பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த மாரிலாம் நான் செஞ்சு குடுத்துருக்கேன். எக் பரோட்டா செஞ்சு குடுத்துருக்கேன். நூடுல்ஸ் அண்ட் ஈவன் பிரியாணி கூட நாங்க ஃபைனல் இயர்ல வந்து நாங்க செஞ்சோம். ஃபைனல் இயர்ல வந்து நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் மணி போட்டு, போய் எல்லாரும் போய் வாங்கி திங்ஸ் எல்லாம் நாங்களே வாங்கி சூப்பரா பிரியாணி போட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அந்த நினைவுகள்லாம் நிச்சயமா என்னால மறக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த டேஸ் எல்லாம் திரும்ப வருமானா வராது. ஆனா, அந்த நினைவுகள் என்னைக்குமே என் மனசுல எல்லார் மனசுலயுமே அது இருக்கும். அண்ட் இது வந்து என்னன்னா, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ் இல்லாததெல்லாம் நான் அப்பப்ப ரீலோட் பண்ணிருவேன். இப்ப நான் வந்து ஒரு பட்டர் மசாலா பண்றேன் அப்படின்னா, அதுக்கு பட்டர் அந்த டைம்ல இல்லன்னு தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ, அதனால நான் என்னன்னா, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறப்ப, இன்னொரு இல்லாத திங்ஸ வந்து நான் பார்ப்பேன். பார்த்துட்டு தான் நான் Zeptoலயாச்சு இல்ல வெளியில வாங்குறதானாலும் ஆர்டரோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ, நான் வந்து பட்டர் இல்ல, அதனால பட்டர்லாம் வந்து
ஆர்டர் போட்டு அத வந்து ரீலோட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 1 லிட்டர் பால் வருதுன்னா, 1 லிட்டர் ஃபர்ஸ்ட்டே காய்ச்சி வச்சுருவேன். ஏன்னா இப்ப வெயில் காலம்ன்றதுனால சீக்கிரமா வந்து பால் வந்து கெட்டு போயிருது. அண்ட் வந்து மார்னிங் எல்லாம் லஞ்ச் எல்லாம் குடுத்து பசங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு, ரிலாக்ஸ்டா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போட்டு குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, நான் பெசரட்ன்னு ஒரு டிஷ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அ இது வந்து என்னன்னா, பச்சை பயிறு மட்டும் போட்டு அரைச்சு செய்ற டிஷ். பட் நான் வந்து பச்சை பயிறு, அப்புறம் எல்லோ மூங் தால், நெக்ஸ்ட்டு வந்து இட்லி அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சு, இது வந்து போடுற தோசை. இது வந்து ஹைலி புரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வீட்ல. ரொம்ப 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 டேஸ்ட் அண்ட் அப்படியே தோசைய சாப்பிட்ட மாரி தான் இருக்கும். அண்ட் அந்த பச்சை பயிரோட ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. அண்டு டயட்ல இருக்கவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். ஏன்னன்னா, ரொம்ப ரிச் இன் புரோட்டீன் தான் சொல்லுவேன். ஸோ இத வந்து நான் ஹஸ்பண்ட்க்கு காஃபி குடுத்துட்டு, நான் வந்து இதில வந்து 2 தோசைய போட்டு தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆஃப்டர்நூன் வேலை, அதாவது பசங்கள அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறமா கீரை வந்து ஆஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எடுத்திருக்கேன். அ என்னன்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து மோர் குழம்பு மட்டும் தானே வச்சேன். ஸோ பசங்களுக்கு வடை போட்டுட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து இந்த வடை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அதனால வந்து நான் எனக்கு மட்டும் கீரை அ செய்யறதுக்காக கீரை வாங்கினேன். ஸோ கீரையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, கீரை ஆயிறதே பெரிய விஷயம்ன்ட்டு. கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த மாரி அன்வான்டட் திங்ஸ் இந்த பாருங்க, இந்த மாரி இருக்கு இல்லையா? அது அங்கங்க தான் இருக்கும். அது நம்ம அந்த பஞ்ச் வந்து அ அ கட்டி இருக்கிறப்பவே, நூல் கட்டி இருக்கப்பயே உள்ள இருக்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்க கட் பண்ணி வச்சுட்டா போதும். ஆயணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா, இந்த மாரி தண்டு கீரை இதெல்லாம் வந்து இந்த தண்டு வரைக்கும், அடி வரைக்குமே நம்ம எடுக்கலாம். ஸோ இன்னையோட விளாக் அவ்வளோதான். நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.